அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26/8/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூணுலையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியமில் வந்து இவர் ஃபெட் சேர்மன் பவல் பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டார். கண்டிப்பாக செப்டம்பரில் வந்து ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அதை அவர் பேசினதை கேட்டவுடனே நான் சிபிஆர் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு விர்ஜின் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 1.14% வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயம். S&P 500 உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் போடல அப்படின்னாலுமே 1.15% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.18% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் யூஸோட 10-year பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3.78 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயமே இல்லாமல் ஒரு 9% வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஒவ்வொரு ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் விக்ஸ் கொலாப்ஸ் ஆகிறது வந்து சகஜமான விஷயம் தான். அதுவும் நடந்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம அப்படியே ஏடிஆர் பக்கம் வருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் க்ளோஸ் ஆன ஏடிஆரோட லெவல்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் மட்டும்தான் 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து ஐடி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 1% நெகட்டிவில் முடிஞ்சிருச்சு. ஹெச்டிஎஃப்சி வந்து 0.3% நெகட்டிவில் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஏடிஆர் பக்கம் போனீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கு. இங்கே வந்து நெகட்டிவாக முடிஞ்சது, அங்கே ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐசிஐசிஐ வந்து பார்த்திங்கன்னா 0.92 தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன நெகட்டிவிட்டி. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் 1.53% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் விப்ரோ வந்து ஸ்லைட்டாக தான் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஏடிஆர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவிட்டி தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு வந்து இவங்க பிஎஸ்சி என்எஸ்சி கொடுக்குற டேட்டா படி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 2வது நாள் நினைக்கிறேன் எஃப்ஐ வந்து பையிங்க்கு வந்துட்டாங்க. அது 2000 கோடி பை பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற எஃப்ஐ டேட்டா, நம்ம செபி கொடுக்குற எஃப்ஐ டேட்டா, இதுதான் வந்து அந்த என்எஸ்டிகளோட வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே அவங்க வந்து 220 கோடி வந்து பையிங்கில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படியே கீழே வந்திங்கன்னா யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நெகட்டிவில் இருக்குது. அண்டு இங்கே நிக்கி பார்த்திங்க அப்படின்னா 1% டவுனில் இருக்குது. அண்ட் காஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 0.28% டவுனில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி தான் தென்படுது. அப்படியே நம்ம இங்கே வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அவன் 915 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். உங்களுக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு முடியும் போது 960 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தான். ஆனால் இப்போ 915 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். மேபி ஒரு 60-70 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸ்டில் இட் இஸ் அ கேப் அப் தான். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே கன்சால்டேஷன்லேயே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கு. கன்சால்டேட் ஆனாலும் ஒரு சின்ன செல் ஆஃப் வந்தாலும் சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ நீங்கள் டுமாரோ சிபிஆரை போட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது ஒரு பேரலல் சிபிஆர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர், நேரோ சிபிஆர் மாதிரி நேரோ சிபிஆர் தான் வச்சுக்கங்களேன். நேரோ சிபிஆர் வந்திருக்கு. ஆனால் இது பேரலாக இருக்குது. இதுதான் பிரச்சனை. இப்போ இது ஒரு அசனிங்காக இருக்குது. அசனிங் நேரோ சிபிஆர் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே டிசனிங் நேரோ சிபிஆர்னா மார்க்கெட் வந்து கீழே ட்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேரலாக வந்து இருக்கிறதுனால இது ரெண்டுக்குமான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. இந்த கேப் அப் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கேப் 60-70 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா இந்த 830 ஓகே R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிறான். மேபி ஃபஸ்ட்டு 1 ஹவர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் ப்ரைஸ் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஒரு அப்சைட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதுவும் செல் ஆஃப் ஆகி இன்றைக்கி மேபி S1 கிட்ட கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது 2 பாசிபிலிட்டியுமே இன்றைக்கி வந்து சான்சஸ் அதிகம். ஏன்னா நேரோ சிபிஆர்னா ட்ரெண்டிங் டே தான். அப்போனா வந்து பார்த்திங்கன்னா S1 ட்ரெண்டிங் ஆர் இங்கே R1லேருந்து S1 வரைக்கும் வர ட்ரெண்டிங், இல்லைனா R1லேருந்து மேலே போகிற R1, R2, R3ன்னு போகிற ட்ரெண்டிங். இந்த 3 ட்ரெண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாசிபிள். ஸோ அதில் எந்த ட்ரெண்டிங் நடக்குது அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. இன்கேஸ் அந்த கேப் அப் இருந்து கீழே ஃபால் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாலாம் இந்த இடத்த உடச்சிட முடியாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸ் உட்காந்துருக்காங்க இந்த சென்ஸ் பொசிஷன் எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கீழே S1 வரைக்கும் போகிறதுக்கோ அது சிபிஆரை தாண்டி போகிறதுக்கோ அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்தால் அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மேலே ஒரு ட்ரெண்டிங் தான் நம்ம வந்து ஆப்வியஸ்லி எதிர்பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்.
ஸோ பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் தான் ஆனால் அவனும் சிபிஆர் கிட்டே தான் கன்சாலிடேட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அசனிங் டிசனிங் வந்திருக்கும். அப்படி இல்லை, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கிற சிபிஆர் வந்து உங்களுக்கு என்னவா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா சேம் அதே தான். உங்களுக்கு வந்து பேரலல் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நேரோ சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்லைட்டாக ஒரு மீடியம் சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இதை வச்சு நம்மளால் வந்து எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரைஸ் R1க்கு மேலே போனால் பாசிட்டிவ்னும், இல்லை S1க்கு கீழே போனால் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். கேப் அப் அப்படிங்கிறதுனால நிஃப்டிக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு ப்ரைஸ் இன்கேஸ் கீழே விழுகுது அப்படின்னா இந்த இடத்துல பெரும் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கும் மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் பயங்கரமான கன்சால்டேஷன் போட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த கன்சால்டேஷனுக்கு ஒரு ட்ரெண்டிங் தேவை. அந்த ட்ரெண்டிங் பேங்க் நிஃப்டியிலும் மேலே வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பேரல் சிபிஆர் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஹை ப்ராபபிள் ட்ரேட் இது, லோ ப்ராபபிள் ட்ரேட் இது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து தெரியுது. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதில். ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தாங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் R1க்கு மேலே போச்சுன்னா R2 வரைக்கும் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃபாலில் சிபிஆர் கிட்ட கண்டிப்பாக சிபிஆரை பிரேக் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்பட்டாலுமே உங்களுக்கு S1ங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே ப்ரைஸால் வர முடியல. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு பொசிஷனலாகவே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு கன்சால்டேஷன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறான். அகைன் இந்த 51,121க்கு மேலாம் போகிறான்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிபிஆர் இதுதான் வந்து மந்த்லி சிபிஆர். இந்த மந்த்லி சிபிஆரை தொடுறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ பொசிஷனலாகவே வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இதில் பிரேக் அவுட் வர்ற பட்சத்தில் அப்சைட் பொட்டன்ஷியல் பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும்போது நிஃப்டியில் இருக்கிற ஏகப்பட்ட ஹெவி வெயிட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக் தான், HDFC, ICICI, ஆக்சிஸ்லாம். ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போனால் நிஃப்டியால் மேலே போகாமலாம் இருக்க முடியாது. இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கும் சரி இந்த வாரமும் சரி மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. நம்ம அதை வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதே தாங்க பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. எய்தர் சைடு பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம அந்த பக்கம் அதாவது இந்த ரேஞ்சிலிருந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே போவான். இதேமாரி மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போவான். பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான். இங்கே பாருங்கள் இந்த கன்சால்டேஷனில் கீழே பிரேக் அவுட் ஆனால் கீழே போவான், மேலே பிரேக் அவுட் ஆனால் மேலே போவான். ஆர் இந்த பிரேக் அவுட் நடந்து அதாவது இந்த ஹையெல்லாம் வந்து உடைக்காமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பியும் இன்றைக்கி கன்சால்டேட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மேபி அந்த அப்சைட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இல்லாமே போகலாம். இன்னும் கொஞ்ச நாள் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு கூட மேலே போகலாம். ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு மிட் கேப் நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி அதோட எக்ஸ்பைரி இருக்குது. ஒரு நிமிஷம் அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி அளவுக்கான வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவாலாம் இல்லை. ஏன்னா அன்றைக்கே பாருங்கள் உங்களுக்கு சிபிஆருக்கு கீழே S1க்கு கீழே முடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மோசமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது மிட் செலக்ட் அந்தளவுக்கு பாசிட்டிவாலாம் இல்லை. அவன் S1க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். இது வந்து மிட் செலக்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தான் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போய் சஸ்டெயின் ஆகிருக்கு. திருப்பி பாருங்கள் அந்த இடத்த டெசிசிவாக உடச்சிட்டு இந்த இடம் இந்த கன்சால்டேட் ஆன இடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து திருப்பி கீழே இறக்கிருக்காங்க. ஸோ இந்த சிபிஆர் ஜோன் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது மிட் கேப் நிஃப்டிக்கு. இன் கேஸ் ஆஃப் கேப் அப் ஆல்சோ தேர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் இட் வில் ஃபால் பிலோ. ஸோ பார்க்கலாம் நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது நேற்று வந்து சிபிஆர் கீழே முடிச்சதுனால அண்ட் S1 கீழே முடிச்சதுனால இன்றைக்கி ஆப்வியஸ்லி டிசைனிங் சிபிஆர் தான் வரும். அப்போ டிசைனிங் சிபிஆர் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். R1 ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். பட் மார்க்கெட் பெருசாக இன்றைக்கி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு சிபிஆர் கிட்ட ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கேப் அப்புங்கிறதுனால இப்படி. இதுவே கேப் டவுன் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி கேப் அப் ஆகும்போது இவனும் கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிபிஆர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிசைனிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால அதை தாண்டி அவன் கீழே S1க்கும் போகலாம், S1 தாண்டி கீழேயும் போகலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியில் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஸ் பர் த சிபிஆர் செட்டப் நீங்கள் பேரிஷாகவே இருக்கலாம். ஸோ R1 கண்டிப்பாக R1லேருந்து ப்ரைஸ் கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா சிபிஆரை தாண்டிட்டானா S1 வரைக்கும் போயிடுவான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் அதிகமாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ R1லேருந்து சிபிஆர் போகிறதும் சிபிஆரை பிரேக் பண்ணால் ஃபர்தராக S1க்கு போகிறதும் இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியில் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கருத்து ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.